இப்போ சர்க்கரை வியாதி நோயாளிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது தங்களுடைய ஆண் உறுப்பினுடைய முன்தோலை சுருட்டி விட்டுறணுங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சுருட்டி விடாமல் சிறுநீர் கழிக்கும் பொழுது 1-2 சொட்டு சிறுநீர் அந்த ஆண் உறுப்புக்கும் அந்த முன்தோலுக்கும் நடுவில் தங்கும் பொழுது அந்த சிறுநீரில் பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸ் இருக்கும். இந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பூஞ்சை காளான்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சிறப்பான உணவுங்க. அந்த இடத்துல அந்த ஹீட்டு, இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் விரைவாக வரும். இந்த பெலனோபாஸ்தைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண் உறுப்பின் நுனியில் அரிப்பு ஏற்படுறது, வெள்ளை போல் சில டெபாசிட் வர காரணம் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் தாங்க. இதை தவிர்க்கணும்னா ஆண் உறுப்பை நல்லா அந்த தோலை முன்னாடி இருக்கிற தோலை மென்மையாக சுருட்டி விட்டுட்டு சிறுநீர் கழித்து முடித்த பிறகு ஒரு வாட்டி 2 வாட்டி உறுப்பை நன்றாக அசைத்து முழுமையாக சிறுநீர் சொட்டுகள் வெளியேறினதுக்கப்புறம் மறுபடி தோலை முன்னாடி சுருட்டிடும் பொழுது இந்த பெலனோபாஸ்தைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம கண்டிப்பாக நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுங்க.